நம்ம ஊர்ல இப்படி ஒரு கோவில் இருக்குதான்னு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல தான் நான் அந்த கோவிலுக்கே வந்தேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவிலை பத்தி இந்த பகுதி மக்களுக்கே பெரிய அளவுல தெரியலங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கசப்பான உண்மை. சமீபமான திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்துல இருக்கிற வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு தான் போயிருந்தேன். ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான இந்த கோவிலை பத்தி முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயா நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து கண்டிப்பா நம்ம இந்த கோவிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லி தான் அந்த கோவிலுக்கு வந்திருந்தேன். இந்த கோவிலோட சிறப்பே வந்து இங்க இருக்கிற சிற்ப கலைகள் தான். அதுலயும் குறிப்பா இந்த இடத்துல இருக்கிற சிலை வந்து ஒரு அழகே இல்லாத ஒரு குறவன் வந்து ஒரு ராணிய தோளுக்கு மேல வச்சு கடத்தி கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும். இங்க நிறைய சிலைகள் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லும். இங்க இருக்கிற இந்த பெண்ணோட சிலையை பாருங்க, அழகா வளைஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப தத்துரூபமா செதுக்கி இருப்பாங்க. எப்படி ஒரு கல்லுல கால் நகம் முத கொண்டு அழகா செதுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்ணரு, பீமரு, ரம்பை, ராஜகுமாரின்னு நிறைய சிலைகளை பார்த்தாலே அதுல இருந்து ஒரு கதையை சொல்லிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த கதையை வந்து என்னால புரிஞ்சுக்கிட முடியல. இந்த மாதிரி சிற்ப கலைகளை பார்க்கறதுக்காக நம்ம தஞ்சாவூர்லாம் போக வேண்டியதில்லை. நம்ம ஊர்லயே இந்த மாதிரி கோவில்லாம் இருக்குது. ஆனா இந்த கோவிலை பத்தி நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. இந்த கோவிலுக்கு அதிகமான ஆட்கள் வர்றதும் இல்லை. இந்த கோவில்ல நான் பார்த்த ஒரு ரொம்ப வித்தியாசமான விஷயம் இதுதான். இது வந்து என்ன எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கோவிலுக்கு வெளியில தேவாங்கு மாதிரி ஒரு உருவம் செதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால நிறைய சிற்ப கலைகளை ரொம்ப ரசிச்சு பார்க்க முடியும்.